ஓம்னி டிவை நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திருதியை திதி பகல் 2:19 வரை, அதன் பின் சதுர்த்தி திதி. மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் காலை 8:41 வரை, அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம். செவ்வாய் பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. சந்திரன் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணுற விஷயங்களில் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப தேஜஸாக இருப்பீங்க. அழகும் இளமையும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி தேடி வரப்போகுது. உங்களுடைய மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி நீங்கள் அமையப்போகுது. எதற்கும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது அவசியம். உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம். நல்லதே நடக்கக்கூடிய நாளாக அமையப்போகுது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியோட 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் பயணம் பண்ணுறாரு. கடந்த 2 நாளாகவே கொஞ்சம் மன சஞ்சலத்தோடு இருப்பீங்க. இன்னைக்கு அது தீரப்போகுது. கணவன் மனைவியிட இருந்தால் ஒற்றுமை அதிகரிக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களோட அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகுது. உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்றைக்கி ஆதாயம் நடக்கும் போது வெளிவட்டார தொடர்பு இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களே, இன்றைக்கி உங்கள் ராசியில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. எதையும் எடுத்தேன் கவித்தேன் பேசி யாரையும் பகச்சிக்காதீங்க. அலுவலகத்தில் ரொம்பவே டென்ஷன் அதிகரிக்கும். வேலை சுமையும் அதிகரிக்கும். ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடியது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் இன்றைக்கி இங்கே தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டால் மன உளைச்சல் உங்களுக்கு தான். கவனமாக இருங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதா சிலர் வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை நம்பிடாதீங்க. உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிக்கோங்க. அலுவலகத்தில் ரொம்பவே அலட்சியமாக இருக்காதீங்க. எங்கும் எதிலும் பதற்றம் இல்லாமல் செயல்பட்டால் இன்றைக்கி வெற்றி உங்களுக்கு தான். கடகராசிக்காரங்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. வீண் விரய செலவுகள் வந்து போகும். பண வரவு நல்லாவே இருக்கும். இருந்தாலும் வீண் விரய செலவுகளும் அதிகரிக்கும். பெண்கள் இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதுவே சுப விரய செலவுகளாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யலாம். அது உங்களுக்கு நல்லாவே லாபத்தை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை வச்சுக்காதீங்க. செய்கிற வேலையில் இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்காரங்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சந்திரன் இன்றைக்கி பயணம் பண்ணுறாரு. வீட்டில் மூத்த சகோதரர்களோட உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குவரும். பண வருமானம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி பங்கெடுத்துருக்கீங்க. வேலை செய்கிற இடத்துல புதிய முயற்சிகள்லாம் கைகூடி வரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சாதுரியமாக செயல்பட்டு இன்றைக்கி நீங்கள் சில வேலைகளை ஈஸியாக முடிச்சுக்கீங்க. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களோட ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். எதிர்பார்த்து இந்த பணம் உங்கள் கைக்கு வரப்போகுது. வீட்டில் குடும்ப உறுப்பினர்களையும் பிரச்சனை செய்யாதீங்க. வெட்டி கொடுத்துட்டு போங்க. நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு காரியம் இன்னைக்கு நிறைவேற போகுது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளையும் கோயிலுக்கு போய் நிறைவேற்றுவீங்க. வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே தைரியமாக முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க போகிறீங்க. பணம் மற்றும் நகையை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். பெண்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. கடந்த 2 நாளாகவே இருந்த பிரச்சனை வேலை சுமையெல்லாம் இன்றைக்கி குறைய போகுது. காரணம் 2 நாளாகவே சந்திராசிரமம் உங்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராசிரமம் குறைய போகுது. வெளியூர்லேருந்து நல்ல செய்தி இன்றைக்கி தேடி வரப்போகுது. வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு விருந்தினர்களோட வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் பயணம் பண்ணுறாரு. சந்திராசிரமம் இருக்குது. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வந்து போகும். விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போகும். அம்மா வழி உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஆஃபீஸில் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும்.
எதுலையும் கவனத்தோட இன்னைக்கு செயல்படுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்காதீங்க. வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பெரிய அளவில் முதலீடுகளை இன்னைக்கு பண்ணாதீங்க. வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள்கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் நேரெதிராக பயணம் பண்ணுறதுனால கணவன் மனைவிடைய ஒற்றுமை மேலவும், கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. சகோதரர் வகையில் இன்னைக்கு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு சாதகமாகவும் சுபமாகவும் முடிவு. பிரபலங்களோட அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். விஐபிக்களும் அறிமுகமாவாங்க. வேலையில் இருந்த பழைய சிக்கல்கள் உங்களுக்கு குறையும். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரங்களே, இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் பயணம் பண்ணுறாரு சந்திரன். அக்கம் பக்கம் வீட்டாரோட ஆதரவு பெருகும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவி பண்ணுவீங்க. எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு நடந்துக்குவாங்க. அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. கும்பராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. சந்திரனால சகோதரிகளோட உதவியும் ஆறுதலும் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை இன்னைக்கு நீங்கள் குறைச்சிக்கிட்டு பணத்தை சேமிக்க தொடங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது. பெண்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவங்களோட ஆதரவும் பெண்களுக்கு கிடைக்க போது. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மீனராசிக்காரங்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீடு வண்டி வாகனம் பழுதுபார்க்க இன்னைக்கு பணத்தை செலவு பண்ணுவீங்க. இன்னைக்கு சுகமும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இருந்தால் கூட அம்மா கிட்ட கருத்து முதல்கள் வரப்போகுது. புதிய நட்பு மலரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றம். பயணங்களால் இன்னைக்கு மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். குடும்ப பொருளாதாரம் இன்னைக்கு மேம்படும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது போல மற்றொரு நாள் நாளைய தினம் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.